Samsung உடைய பவர்ஃபுல் A series லைனப்ல A52 4Gக்கு சக்சஸரா A52s 5G உங்க லான்ச் பண்ணிருந்தாங்க. ஒரு பவர்ஃபுல் டிவைஸா தான் கொடுத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போன்ல என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்ப்போமோ எல்லா விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்தாங்க. இருந்தாலுமே சில விஷயங்கள் இவங்க விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாசமா இந்த ஸ்மார்ட் போனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னுடைய கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் போனோட எப்படி இருந்தது அதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதோட நீங்க கேட்டிருந்த கேள்வி எஸ்பெஷலி கேமரா எப்படி இருக்கு, வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா, நாய்ஸ் அதிகமாக இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஈட் ஆகுதா இந்த டிவைஸ், அதோட 5G இந்தியாவில் வரும்போது இது 5G கம்பேட்டபிளாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. டிஸ்பிளே நல்லா இருக்கா, ஸ்ட்ரீம் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த டிவைஸை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் வீடியோவை தவிர கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ சாம்சங் கேலக்ஸி A52s 5G இந்த டிவைஸ் உடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது சூப்பர் AMOLED பேனல் 6.5 inches கொடுத்துருந்தாங்க. Snapdragon 778G ஒரு 5G சிப்செட் கொடுத்துருந்தாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 One UI 3.1 குவாட் கேமரா 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் 4500 mAh 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் கேமிங் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G இந்தியாவில் 5G வரும்போது இது 5G கம்பேட்டபிளாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. கால் ரெக்கார்டிங் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது சாம்சங்குடைய ஓன் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. கூகுள் டயலர் கிடையாது, அதனால் தாராளமாக உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் பண்ண முடியும். எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாமல் இதில் கால் ரெக்கார்டிங் பண்ண முடியும். அகைன் கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் மூணுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. கேரியர் அக்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் மூணு இதுலையுமே நான் சிம் கார்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். மூணுமே உங்களுக்கு 4G+ காட்டுது. ஸோ கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இதில் இருக்குது. அகைன் 5G நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G நெட்வொர்க் அண்ட் கம்பேட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான 5G பேண்ட்ஸோட தான் எப்போவுமே சாம்சங் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு 12 5G பேண்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் தற்சமயம் கன்ஃபார்மான 5G பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N78 N28 அந்த ரெண்டு பேண்டுமே இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்தியாவில் 5G வரும்போது இது 5G கம்பேட்டபிளாக இருக்கும். அதில் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது வந்து மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது கலர்ஸ் நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணும்போது வந்து ஃபுல் ஹெச்டியில் ஸ்ட்ரீம் பண்ண முடியுமா, இது வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதோட வந்து பிரைட்னஸ் டே லைட்டில் டைரெக்டாக பார்க்கும்போது பிரைட்டாக இருக்கா, ஏன்னா வால்பேப்பர் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் நம்மளை டிசப்பாயிண்டே பண்ணலை. இது சூப்பர் AMOLED பேனல் கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 இல்லைனா 120 அப்படி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடாப்டிவ் கிடையாது. இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைப்ரண்ட் அண்ட் பஞ்சி கலர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதோட வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் ரொம்பவே ஹையாக இருக்கிறதுனால உங்களுக்கு டீப் பிளாக் ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட ஒயிட் எல்லாம் ரொம்பவே க்ளீன் ஒயிட்டாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இதெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணும்போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மூவிஸ் பார்க்கும்போது. அதோட வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது. HDR10+ அப்படிங்கிறதுனால தாராளமாக நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான்லலாம் வந்து நீங்கள் HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். பட் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் HD வந்து இங்கே எனேபிள்டாக இருக்குது. HDR சப்போர்ட் வந்து இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவங்க அக்னாலேஜ் பண்ணலை இந்த டிவைஸ். உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி தெரியும், ஒவ்வொரு டிவைஸ்க்கும் அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த டிவைஸில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதே பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 இருக்குது. மேக்ஸிமம் 800 nits பிரைட்னஸ் அப்படிங்கிறதுனால டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, அதாவது இன்டோர் அவுட்டோர் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே பில்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்டது வந்து இதுவும் பிளாஸ்டிக் பாடி தானே, எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது கையில் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லீக் அண்ட் ப்ரீமியம் டிசைனோட தான் கொடுத்துருக்காங்க. ஒன் ஹேண்ட் யூசேஜ் ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும். எஸ்பெஷலி நீங்கள் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ஆன் ஆஃப் பட்டன் யூஸ் பண்ணணுமோ, இல்லை வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணணுமோ, இல்லை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் போட்டு ஸ்கேனர் ஓப்பன் பண்ணணுமோ, எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஈஸி டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேக் டிவைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா A52ல் Snapdragon 720 கொடுத்து இப்போ வந்து ஒரு பெரிய அப்கிரேட் Snapdragon 778
A58Gல கொடுத்துருக்காங்க. இது 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். ஐஹென் GPU கொடுத்துருக்காங்க. Adreno 642L GPUவோட வருது. கூடவே மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X53 5G மோடமும் இன்டெகிரேட் பண்ணி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 778 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதிகமாக மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இந்த சிப்செட்டோட தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது. ஏன்னா இது ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட். ஏன்னா மல்டி டாஸ்கிங் ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணும். நீங்கள் எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி, 10 ஆப் பேக் எண்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹேங்கே ஆகாது. அதே சமயத்தில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்மூத்தாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதோட கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸே பார்க்க முடியாது. ஆல்ரெடி கேமிங் ரிவ்யூ நான் டெடிகேட்டடாக சேனலில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கென்ஷின் இம்பேக்ட் மாதிரி ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸே வந்து இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுச்சு. ஏன்னா சில டைம் வந்து ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பவர் அதிகமாக ட்ரைவ் பண்ணுறதுனால ஹீட் ஆகும். பட் அதையும் இது கண்ட்ரோல் பண்ணி வந்து தெர்மல் இஷ்யூஸும் இந்த டிவைஸில் இல்லை. இந்த சிப்செட் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. அதோட இந்த சிப்செட்டுடைய ISP DSP ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து DSP வந்து Hexagon 770ஓட கொடுத்துருக்காங்க. அதே ISP அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரா 570L. இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750G ஸ்னாப்ட்ராகன் 768 விட உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கிறதுனால இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேம் மட்டும் கிடையாது, டிஸ்பிளே என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேட்டரியை பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கேமராவில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் குறைச்சி பெஸ்ட்டாக பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த சிப்செட்டால் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து ISP DSP லெவல்ஸும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதோட வந்து 5G கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது X53 மோடமோட கொடுத்துருக்காங்க. இந்த மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் X52 கொடுத்துருந்தாங்க. அதை விட வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். 5G இந்தியாவில் லான்ச் ஆகும்போதும் சரி, இப்போ 4G நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் சரி, இதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3 Gbps அப்லோட் ஆர் டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு இருக்கிறதுனால வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணாலும் சரி, மொபைல் டேட்டா யூஸ் பண்ணாலும் சரி, இந்த சிப்செட் அண்ட் மோடம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்வீப் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதோட அந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778ல எல்லாமே 5 lakhs இருக்கும். இதுவும் 5 lakhs ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கும் இப்போ வர்ச்சுவல் ரேம் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து அப்டேட் மூலியமாக கொடுத்துருக்காங்க. இந்த வர்ச்சுவல் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் ரேம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி 4GB கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நார்மலாக நீங்கள் 8GB 6GB வாங்கினாலும் அடிஷ்னலாக மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB இருக்கும். அதனால நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதே கேமராஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்டது வந்து எந்த சென்சார்ஸில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் டெக் ஃபீச்சர் இருக்கா அப்படின்னு இந்த 2 விஷயமும் கேட்டிருந்தீங்க. ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் சோனியுடைய IMX682ல கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 மெகாபிக்சலுக்கு வைட் ஆங்கிள், 5 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ இருக்குது. குவாட் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் IMX616ஓட கொடுத்துருக்காங்க. அதோட கேமரா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிங்கிள் டெக் ஃபீச்சர் இருக்குது, AR டூடல் இருக்குது, ஃபுட் மோட் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து ஃபன் மோட் அப்படின்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. இதை ஸ்னாப்சாட்டோட இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி வந்து எல்லா மோட்ஸுமே உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிறிஸ்ப் பிக்சர்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். நார்மல் டே லைட்டில் எடுக்கும்போது வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு சேச்சுரேட் பண்ணி தான் காட்டுது. பட் அதுவும் வந்து கலர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனால வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. டே லைட்டில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸில் நீங்கள் நாய்ஸே பார்க்க மாட்டீங்க. அதோடு வந்து உங்களுக்கு 1x ஆரம்பித்து 10x வரைக்கும் ஜூம் பண்ணி எடுத்தாலுமே அதுலேயுமே நாய்ஸே இல்லாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிக்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனால் கிளிக் பண்ண முடியும். அதே வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லாயிருக்கு. எப்போவுமே சாம்சங்குடைய வைட் ஆங்கிள் நல்லாயிருக்கும், நாய்ஸ் கம்மியாக, டைனமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கு. அகைன் 5 மெகா பிக்சல் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது, நார்மலாக கிளிக் பண்ணுது. டெப்த் சென்சாரும் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸில் வந்து எட்ஜ் டிடெக்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு சாஃப்டாக டிடெக்ட் பண்ணுது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி தான் காட்டுது. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரெடி பிக்சர்ஸ் இதால் கிளிக் பண்ண முடியும். ஸோ ஓவரால் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து Note 2 இருக்கட்டும், இல்லைனா போக்கோ F3 GT இருக்கட்டும், இல்லைனா வந்து ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் தான். பட் சாம்சங் A52s அளவுக்கு வந்து உங்களுக்கு கிறிஸ்ப் பிக்சர்ஸ் மற்ற டிவைசஸ் வந்து கிளிக் பண்ணல. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கேமரா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க இதில். அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவாக இருக்கட்டும், அல்ட்ரா வைடாக இருக்கட்டும், செல்ஃபி கேமரா 3 இதுலேயுமே வந்து நீங்கள் 4K ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அதோட ரியல் சைடில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பேரலாக செல்ஃபி அதாவது ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட இந்த டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து கீழே உங்களுக்கு பாட்டமில் தான் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது, மேலே வந்து இயர்பீஸோட இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து நீங்கள் கேம் விளையாடும் போது வந்து கிராஃபிக் ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் வைக்கிறாங்கன்னா கூட வந்து உங்களுக்கு அது
வந்து ரொம்பவே கிளியராக கேட்குற அளவுக்கு வந்து ஆடியோ நல்லாயிருக்கும். அதே மியூசிக் லவர் அப்படின்னாலுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஒரு வெல் பேலன்ஸ்டு ஸ்டீரியோ இல்லைனா ஹைப்ரிட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 25 வாட் தான் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணேன். உங்களுக்கு வந்து 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் வந்துடுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 25 வாட் யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜிங் குவிக்காக இருக்கும். அதே பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 டே டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து நார்மல் யூசர் இல்லைனா ஆவரேஜ் யூசர் அப்படின்னா தாராளமாக ஈவினிங் வரைக்கும் இது பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ண முடியும். அதே நீங்கள் அதிகமாக கேமும் விளையாடுவீங்க, ஏன்னா இதில் கேமும் உங்களுக்கு பெஸ்ட்டாக விளையாட முடியும். ஸோ கேமும் நீங்கள் அதிகமாக விளையாடுவீங்க அப்படிங்கும்போது ஈவினிங்குள்ளே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக சாம்சங் கேலக்ஸி A52s இந்த ஃபீச்சர்ஸோட வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இது விலை அதிகம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிவைஸ் வந்து நீங்கள் ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது தாராளமாக வந்து நீங்கள் 30,000க்கு இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். 30 to 31,000க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இது உங்களுக்கு நாக் செக்யூரிட்டியோட வருது. ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டு லெவல்லையும் நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாக் செக்யூரிட்டி பற்றி இன் டீட்டெயில் தெரியணும்னா நான் டெடிகேட்டட் வீடியோ வச்சுருக்கேன், கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட, மழையில் நனைஞ்சாலும் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. இது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். கூடவே சாம்சங் பே, அதாவது NFC சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து டேப் அண்ட் பே பண்ணிட்டு போக முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதோட வர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. கூடவே சாம்சங் அப்படின்னு சொன்னாவே வந்து பிராண்ட் வேல்யூ, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்குது. 2 இயர்ஸ்க்கான ஃபர்ம்வேர் அப்டேட் இருக்குது, 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட் கொடுக்காத அளவுக்கு இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட தான் இந்த டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி A52s ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே, அதாவது டிஸ்பிளேவாக இருக்கட்டும், சூப்பர் AMOLED பேனலோட ரொம்பவே நல்லாயிருக்கு. கேமராஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் 4K சப்போர்ட் இருக்குது. அதோட ஆடியோ ரொம்பவே நல்லாயிருக்கு. கூடவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு கேம் எல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இதை ஹேண்டில் பண்ணுது. ஸோ இதில் குறை அப்படின்னு சொல்லணும்னா வந்து ஒன்று இதோட விலையை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆஃபர் டைமில் மட்டும்தான் உங்களால் கம்மியாக அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதோட வந்து இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் 15 வாட் தான் உங்களுக்கு பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதோட வந்து ஸ்னாப்டிராகன் 778 அப்படின்னு சொல்லும்போது வந்து கேமிங் வந்து பெஸ்ட்டாக இதை ஹேண்டில் பண்ணுது. எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸ்மூத்தாக இருந்தாலுமே வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு GT மோடு, இந்த மோடு, கேமுக்கான ஒரு ஸ்பேஸ், அந்த மாதிரி வந்து எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை. ஸோ அந்த விஷயமும் இதில் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி A52s இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.